வணக்கம் மக்களே! ஜனநாயக படம் லீக் ஆனது எல்லோருக்கும் அதிர்ச்சி தான். அதற்கு காரணமான எடிட்டர் பிரதீப் ராகவ் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாரு. அவரு லீக் செய்ததுக்கு காரணம் என்ன? அதைத் தொடர்ந்து எடிட்டர் சங்கம் பார்த்தீங்கன்னா தற்போது அவர எடிட்டிங் அந்த சங்கத்தில இருந்து பணி நீக்கம் செய்திருக்காங்க. அதாவது சஸ்பெண்ட் செய்திருக்காங்க. இனிமே அவர் தன்னை நிரூபிக்கணும். இல்லன்னா இனிமே அவரால எடிட்டிங்ல சினிமா துறையில பணியாற்ற முடியாது. அவரை நீக்குனதுக்கு காரணம் என்ன? அவர் என்ன தவறு செய்தாரு? அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த படம் லீக் ஆனது அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த படம் லீக் ஆனதுனால தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவுல இழப்பு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால போலீசார் பார்த்தீங்கன்னா தீவிரமா இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்து அது காரணமான பிரதீப் ராகவ கைது செய்தாங்க. அவர் தற்போது சிறையில தான் இருந்து வராரு. பிரதீப் ராகவ் என்ன தவறு செய்தாரு? ஏன் எடிட்டிங் சங்கம் பார்த்தீங்கன்னா அவரை நடப்பு செய்தாங்க, அதாவது பணி நீக்கம் செய்தாங்க அப்படிங்கிறத தெரிவித்தும் இருக்காங்க. அவர் சங்கத்தில் இருந்து அந்த எடிட்டிங் வேலைக்கு தேவையான ஆட்களை எடுக்கலையாம், வெளியில் இருந்து ஆட்களை எடுத்திருக்காராம். அதன் காரணமாக தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் லீக் ஆனது. அவர் இதில் முழுமையாக அவர் மேலே தவறு இல்லைனாலும் சங்கத்தின் விதிமுறைகளை மீறிய அவர் வெளியிலேருந்து ஆட்களை எடுத்து எடிட்டிங் செய்ததுனால தான் இந்த படம் லீக் ஆகியிருக்கிறது. அதனால தான் அவரை தற்போது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து இருக்காங்க. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரசிகர்களையும் நம்மளையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது போன்ற தகவலோடு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.